Hello, I'm Sumati R from ICE department. Hi, என் பேர் உமா மகேஸ்வரி. Hi, I'm Jayarani from CSE Department of Sairab Engineering College. I'm Shali. Hi viewers, I'm Gayatri. Hello, I'm Shanti, Max department. வணக்கம் 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 ஜி தமிழ் நேயர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் அறிவித்து நண்பு வணக்கங்கள். ஹோம் மினிஸ்டர்ல டெய்லி உங்களை சந்திக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மத்தியான நேரம் சாப்பிடுறீங்க, தூங்க போற நேரத்துல இந்த அரவிந்த் பையன் வந்து தொல்லை பண்றானே அப்படின்லாம் நினைக்காம அப்படி நிகழ்ச்சியை பார்த்து நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஹோம் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 6 ஹோம் மினிஸ்டரை பத்தி யார் யாருன்னு பயங்கரமா இன்ட்ரோலாம் பார்த்திருப்பீங்க. ரைட், இந்த ஹோம் மினிஸ்டர் ஒரு பொதுவான கேள்வி கேட்கும் மாதிரி ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய் ஹாய் ரைட், பொதுவான ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு ஆசிரியை இல்லையா, ப்ரொஃபசர் லெக்சர் அந்த டீம்ல இருக்கீங்க. ஸ்ட்ரிக்டா நிறைய பேர் இருக்காங்க, சப்போஸ் நீங்க கூட இருக்கலாம். இப்படி இருக்கிறதுனால என்ன பிளஸ் பாயிண்ட், ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இல்ல சில பேர் வந்து ஸ்ட்ரிக்டா இல்லாம ஜாலியா பேசி ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் வச்சிருப்பாங்களே. இல்ல ரெண்டும் 50-50. ஓகே சூப்பர், நீங்க சொல்லுங்க மேடம். எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமோ அதுல ஸ்ட்ரிக்ட்டா இருந்து படிக்க வைப்போம். எந்த மாதிரி விஷயங்கள்ல மேடம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க? எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து சார் அது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து இருக்குமா? சும்மா நீங்க அப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் மேடம், கவலைப்படாங்க. நீங்க சொல்லுங்க. அப்பதான் நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதான். சிரிச்சாங்கன்னா இந்த மிஸ் சீச்சா விட்டுருண்டா அப்படின்றாங்க. அப்படிலாம் நினைக்காங்கம்மா. ஆமா, நீங்க சொல்லுங்க மேடம். உங்க பதிலுக்கு தான் ஆவலா வந்து சார் உட்பட காத்துக்கு. மைக்ல சொல்லுங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்க நேரத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் சார். இதுதான் அவங்களும் சொன்னாங்க. இல்ல அது எப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா படிக்கிற இருக்கீங்க? விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா தான் நடந்துக்கணும். சரி, நல்லபடியா எப்படியாவது இன்டராக்ட் பண்ணும்போதெல்லாம் நார்மலா இருப்போம், ஜாலியா பசங்களோட பேசி இது பண்ணிட்டு இருப்போம். ஆனா படிக்கிற விஷயத்துல அவன் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதான் ரிசல்ட் நல்லா கொண்டு வர முடியும். காலேஜுக்கும் பெருமை. இப்படி வட்டாவார் விட்ட. ரைட் மேடம், நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே கண்டிப்பா half இருக்கணும் சார். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், அப்புறமா உங்களுக்கு வந்து டவுட்லாம் இருக்க கேட்கறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தா தான் கண்டிப்பா கேட்பாங்க. டவுட் கேட்கும்போது ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கணும். நான் அப்படி இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கணும். நீங்க சொல்லுங்க. 50-50 தான் இருக்கும் கண்டிப்பா. எல்லாம் ஒரே புக் படிப்பீங்களா? ஒரே ஆன்சர் பண்ணுவீங்க. இப்படிலாம் கை கட்டி மாட்டி விடக்கூடாது. ரைட், ஆனா இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாலாம் இல்லைல்லம்மா? இல்லன்னு சொல்லுங்க, இல்லாட்டி மார்க் வராது. எவ்வளவு தைரியம் இருந்தா அமைதியா உட்காந்து ஆமான்னு ஒத்துக்குவீங்க நீங்க. ரைட், சோ வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. 50-50 இருக்கணும். எந்த மாதிரி விஷயத்துல வேணுமோ அந்த மாதிரி விஷயத்துல நாங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபீல் பண்றாங்க. இந்த 6 ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு சூப்பரான ஒரு கேம் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர்ல பார்க்க போறோம். எடுத்துட்டு வாங்க. நம்முடைய ஹோம் மினிஸ்டர்ல பேசக்கூடாது, பேசினா பேச பேர் எழுதி போட்டுருவேன். ஆமா, நான் சொல்லிட்டேன். நாங்க எத்தனை காலத்துல ஆக பண்றது. ரைட், என்ன முக்கியமான விஷயம் என்ன, நீங்க சொன்னது சூப்பரான ஒரு பாயிண்ட். எந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களோ அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். எந்த விஷயத்துல வந்து அப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமோ அந்த விஷயத்துல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நானும் அதே மாதிரி தான். எந்த விஷயத்துல ஜாலியா பேசும்போது ஃப்ரெண்ட்லியா இருந்தேன்னா, கேம் விளையாடும் போதும் பனிஷ்மெண்ட்டுக்கும் நான் சொல்றது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். என்ன சிரிக்கிறீங்க? இந்த மூஞ்சி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அப்படியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. கேம் விளையாடும்போது ரொம்ப கரெக்டா இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுல இதுல வந்து அட் அ டைம்ல 6 பேர் விளையாட போறீங்க. 4 பேர் தான் ஜெயிக்க போறீங்க, 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்க. அந்த 2 பேர் எலிமினேட் ஆக போறவங்களுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அதை கண்டிப்பா செய்ய வேணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கேம் என்ன சொல்றேன் கேட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி நான் சொன்னேன். இந்த பாக்ஸ் எடுக்கணும். இந்த பாக்ஸ்க்குள்ள அதிசய பொருள் ஒரு கலர்ஃபுல் பால் இருக்கு. இதை எடுத்து நீங்க கையில வச்சுட்டு இந்த பாக்ஸை கரெக்டா முடி இப்படி வச்சிடணும். இதை மேல வைக்க போறீங்க. இந்த பாக்ஸை அந்த லைனுக்கு ரீச் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பொசிஷன்ல அங்க எடுத்துட்டு போய் வைக்கணும். எடுத்துட்டு போய் வைக்க கூடாது, நவட்டிட்டு போய் வைக்கணும். கால் இருக்குல்ல, கால் இப்படியே கழட்டு போவோம். நம்ம எல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு வருவோம். இல்ல மேடம், உங்களுக்கு ஒரு கேம் சொன்னே இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாரு. நல்லா மாட்டாட்டு ரிவிஷன் டெஸ்டா வைக்கிறீங்க, அவ்வளவு ஒரு ஆனந்தம். மேடம், டைம் ஸ்டார்ட் சொன்னா வைக்கிறீங்க. இந்த எல்லோ கலர் கீழே வர மாதிரி வச்சிடணும். வலது காலம் இடது காலம் உங்க வாஸ்து, அதை பத்தி கருல. சோ இதை நீங்க வந்து இப்படியே நவட்டிட்டு அங்க லைன் ரீச் பண்ணும். யாரு ஃபர்ஸ்ட் 4 பேர் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் செகண்ட் ரவுண்டுக்கு போறீங்க. ஒரு சின்ன விஷயம், இடையில ஏதாவது விழுந்துருச்சு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து வர போறீங்க. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ரைட், மைக் கொடுத்துருங்க. ரெடி? ஒரு சூப்பரான கிளாப்ஸ் கொடுங்க எல்லாத்துக்கும். And ready, your time starts now. அவங்க காட்சி பட்டு அந்த கலர்ஃபுல் பால் கீழே விழுந்துரும். இதைத்தான் நீங்க கவனமா பாத்துக்கணும்.
பாரு 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 பா அப்படி போச்சா சிரிச்சுக்கிட்டே கேம்ல இருக்கீங்க மேடம் நீங்க. வண்டிங்க தாம்பரம் வண்டிங்க பக்கத்துல வந்துட்டீங்க. என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்காங்க பாருங்க. டோல் கேட்டே எடுத்துட்டாங்க அவங்க. நான் பக்கத்துல வந்தேனா? நான் பக்கத்துல வந்தா பால் கிலோ விழுந்துட்டான். ஏய் சேர் பண்ணுங்கப்பா. என்னப்பா நீங்க? பாத்து போறவா என்ன மிஸ் இருபது சார் மாதிரி நான் தான் மிஸ். என்ன மேடம் இவ்வளவு மேடு இருக்குல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மேடா சார் கொஞ்சம் மேடா இருக்கு சார் பாத்துக்கங்க. மூணு பேர் ஒரே ஒரு ஆள். மூணு பேர் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க தான் வேணும். ஆனா வந்து எல்லாருமே வீட்டை விட்டு போக மனசு இல்லாம இந்த படி தாண்டா பத்தினியாவே நீங்க இருக்கிறீங்க. இந்த கோட்டை தாண்ட மாட்டேன்றீங்க. சரி இப்ப மூணு பேர்ல ஒரே ஒரு ஆள் தான் வேணும். 30 செகண்ட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன். ஃபைனல் டைம். இதுல யார் ரொம்ப லீடிங்ல இருக்கீங்களோ அவங்க செலக்ட். ஓகேவா? ரைட். இருங்க நான் சொல்றேன். ரெடி? ஆன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம் முடியும் போது 5 4 3 2 1 ஸ்டார்ட். மேடம் இது உங்களோடதா? சூப்பர். அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேட் ஆனதுனால டான்ஸ் ஆட போறாங்க. கண்டிப்பா போங்க. பாருங்க மேடம் கண்டிப்பா. சூப்பர். நல்ல கேஸ் இருக்கலாம் அவருக்கு. இந்த மிஸ் இவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க தெரியாது. இல்லாட்டி கல்ச்சருக்கு இவங்களே கொடுத்துருக்கலாமே. சூப்பர். தேங்க்யூ மேடம். அண்ட் உங்க ரெண்டு பேருக்கு தேங்க்யூ. ஸோ ரெண்டு சூப்பரான டான்சர்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ரவுண்ட்ல. ஆனா இந்த ரவுண்ட்ல ஒருத்தவங்க டான்ஸ் பண்றதுக்கு அவளா காத்திருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. ஸோ இந்த ரவுண்ட்ல 4 பேர் இருக்கீங்க. 3 பேர் செலக்ட் ஆக போறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் டான்ஸ் ஆட போறீங்க. ஓகேங்களா? ரைட். கேம் என்ன சொல்றேன், இது வந்து சோலோ பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. வலது கால் எடுத்து உச்சி உள்ள வரணும். முக்கியமான விஷயம். உள்ள வரீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் பால்ஸ் 5 நம்பர் சான்சஸ். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த ஆர்ச்சுக்குள்ள நீங்க அனுப்பணும். கரெக்டா அது டிராவல் பண்ணணும். 5 சான்சஸ்ல நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுல லீடிங்ல இருக்கவங்களை செலக்ட் ஆகி 3 பேர் தேர்ட் ரவுண்டுக்கு போக போறீங்க. ஓகே ரைட். ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. இந்த ரவுண்ட்ல 4 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்காது ஃபர்ஸ்ட் அவங்கள மாட்டி விடு. அதான் தொடங்க எனக்கு. இல்ல எல்லாருமே பிடிக்கும். அப்ப நான் எப்படி மார்க் 4 பேர் ஒண்ணா ஆட வச்சிருங்க. 4 பேர். சரி ஃபர்ஸ்ட் யார் ரொம்ப பிடிக்கும்? இது ரொம்ப டஃப்பான क्वेश्चन. என்னமா ராஜா ராணி பேட்டி எடுக்கிறது ரொம்ப மோசமாயி போச்சு. நீங்க சொல்லுங்க யார் ஃபர்ஸ்ட் ஆட வைக்கலாம்? ஷாலி மேம். ஷாலி மேம். அந்த குழந்தைக்கெல்லாம் உங்க மேல எவ்வளவு பாசம் இல்ல? என்ன நினைச்சு மாட்டி விட்டுச்சுங்களோ. ரைட். நல்லா கைத்தறி கொடுங்க. சூப்பர். ரைட்.
ஃபர்ஸ்ட் சான்ஸ் மேடம். ஆல் தி பெஸ்ட். வாவ், வெரி நைஸ். 1 point. Fourth chance. Wow. Final chance. Super. 4 points எடுத்திருக்காங்க. சரியாவே செலக்ட் பண்ணிருக்கப்பா. நெக்ஸ்ட் இயர். ஜெயராணி மேம். ஜெயராணி மேம், உங்க கிளாஸ் அவங்க 2 பேரும்? இல்ல எங்க டிபார்ட்மெண்ட். உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துருக்கீங்களா அவங்கள? பாத்துறேன். அவங்க கிளாஸ்க்கு போறீங்களா? இல்ல போறதில்ல, தப்பிச்சிங்க. ரெடி? ஓ, fourth chance. மேடம், ஃபைனல் சான்ஸ். என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? நான் கேட்டு வச்சுக்கிறது நல்லா வேணும். 1 point எடுத்திருக்காங்க. நல்லா கை தட்டுறேன் உங்களுக்கு. ரைட், நெக்ஸ்ட் யார் வேற வராங்க மேடம்? சரி, நல்லா கை தட்டு. One point. Third chance. வரேம்மா. Fourth chance. Final chance. Oh, super. 4 points. Yes, ஃபைனலா வராங்க மேடம். வாங்க மேடம். சாட்சிகளை செட்ட பொண்ணும் வேலை இங்கு இல்ல. இருங்க. செகண்ட் சான்ஸ். தேர்ட் சான்ஸ். Fourth chance. Final chance. Super. 3 points. So யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லி பாப்பா. மேடம் உங்க பாயிண்ட் சொல்லுங்க. 2 3 3 பாயிண்ட்ஸ் தானே? 2 போதுமா? நீங்க 4 மாறி போன போது இது மைக் வச்சுங்க. புரியுது நீங்க என்ன சொல்றீங்க? புரியுது. லூசு மாதிரி கோல நடு வச்சா எப்படி டான்ஸ் ஆடுறது? அரவிந்த் கூட இல்லம்மா. உங்களுக்கு எனக்கு வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்ல மேடம், உங்களுக்கு வேற பாட்டு கொடுத்துருங்க. எஸ், சாங் போட்டோன்னே இந்த ரிங்கை விட்டு நீங்க வெளியே வந்துடணும். டான்ஸ் ஆட போறாங்க. நல்லா கைது கொடுங்க. வாங்க நீங்க போறதா நான் முடிஞ்சீங்க. எல்லாத்துக்குள்ளயும் திறமை இருக்கு. என்ன பண்றது அதுல? சூப்பர். சோ பையனா 3 காம்படிஷன் தயாரா இருக்காங்க. அவங்க கோச் போயிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்க. டான்ஸ் ஆடி கலைச்சு போயிட்டாங்க. ரைட், இந்த கேமுக்கு வந்ததுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 பேர் இருக்கீங்களா? 3 வேணுமா? நான் மேஜிக் வேற பண்ணுவேன். யாரும் கை தட்டல எனக்கு. தேங்க்யூ. ரைட், இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஆள் கூட அக்கம்புக்கு இருந்தா நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை நீங்க இந்த டீம்ல இருந்து கூப்பிடலாம். கேம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த நாட் கீழே வர மாதிரி நீங்க இப்படி நின்னுக்கணும். ஓகேங்களா? பாத்துங்க நல்லா. ரைட்டுங்களா? உங்களோட அக்கம்ப் வந்துக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரெக்டா அப்பெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த பால் தூக்கி இப்படி வைப்பாங்க. நீங்க இப்படியே நடந்து போய் அந்த பாஸ்கெட்ல போய் போடணும். இந்த பால் வந்து இதுக்குள்ள போக கூடாது. இந்த கையை வச்சு இப்படி பிடிக்க கூடாது. கீழே விழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மேடம்? பாஸ்கெட்ல போய் நீங்க கொஞ்சம் இப்படி சார்ந்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஓகேங்களா? ரெடி? அவங்க உங்களுக்கு நேரம் ரெப்ரசன்ட் நின்னுக்குங்க.
மேடம் ரொம்ப நேரமா ரெடியாக இருக்கீங்க போல. சிரிக்காதீங்க, கீழே விழுந்துற போகுது. இப்படி வச்சு இப்படியே சிரிக்காங்க. ரைட்டா? ரெடினா இந்த லைன்ல வந்து நின்னுக்குங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லைன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வாங்கணும். இங்க வந்துட்டு இப்படியே வாங்கக்கூடாது, இங்க இருந்து இப்படியே தூக்கி போட்டு வரக்கூடாது. இங்க வந்துதான் நீங்க கரெக்டா உள்ள பண்ணணும். ஓகேங்களா? ரெடியா? அப்ப ரெடியா இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கை தட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பதட்டமாவாங்க. அதனால நல்லா கை தட்டுவோம். ஓகேவா? ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. இவருக்குலாம் பதட்டமாவாங்களா? என்ன நீங்க பாஸ்கெட்டுக்குள்ள இருக்க பால் மட்டும் தான் கணக்குல வரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கீழே தூக்கி போடுறது, பேக் தூக்கி போடுறது, வீட்டுக்கு தூக்கி போடுறதுலாம் கணக்குல. யாரு வின்னர் யாரு ரன்னர் நம்ம பார்க்க போறோம். அதற்கு இல்லப்போ ஒரே வா வீட்டுக்கு சாமா வாங்கிட்டு போறோம். டைம் முடிய போது ஆமா ரொம்ப பழகிட்டாங்க போல மேடம். நீங்க ஏய் பால் நடுவு வச்சுரியா நீ? கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருங்க. எஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1. ஹலோ ஹலோ ஹலோ. ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கல. ரைட், தேங்க்யூ. இந்த அக்கம் கொடுத்த 3 கேர்ள்ஸ்க்கும் அவங்க வந்து மனசுல கேட்டுக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப டீச்சர்ஸ் பழி வாங்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல சார்னு. அவங்களுக்காக தான் அந்த கேம் வச்சோம். மனசுல ஆசையை தீர்த்துட்டீங்களா? ஏன் சார் இப்படி போட்டு ஒரு கேம்? ரைட், இப்போ அவங்க உங்க பாஸ்கெட் எடுத்துட்டு வாங்க பாப்போம். நான் சொல்ல ரூல்ஸை விட்டு ஒரே ஒருத்தவங்க மாத்திரம் ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. அவங்க யார்? அவங்களை கண்டுபிடிங்க. எல்லாரும் ஒத்துக்க போறாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும், ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துறேன். ஒன்னே கோச்சுக்கிட்டாங்க. கேம் இவங்க இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க? 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கை தட்டல உங்களுக்கு. வெரி குட். இது இது எங்க இருந்துச்சு? என்னடா அது பருத்தி வீர கார்த்திக் மாதிரி இங்கிட்டு ஒரு கார்டு இருக்கு, இங்கிட்டு ஒரு கார்த்திக் கையிலே வச்சிருந்தேன் சார். பாதியில போகும்போது அது உள்ள வச்சிங்களா? உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். So 3 + 2 5 points. வரேவா 6 points. You are the winner and you are the runner. So 3 பேருமே முன்னாடி வாங்க. அதே நான் ஜெயிச்சா வந்து டான்ஸ் ஆடக்கூடாது. நான் இதுக்கு தரடா அவளை கஷ்டப்பட்டு ஜெயிக்கவே செஞ்சேன். இல்ல உங்க டான்ஸ் திறமையை நான் பாத்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து மேமோட ஃபேன் வச்சுக்கேன். அவங்க டான்ஸ்ல இப்படி ஒண்ணு போடுவாங்க. சூப்பர். சாங் போடுங்க. நீங்க யாரு மேடம்? சூப்பர் சூப்பர். ஹலோ, நீங்க தான் பஸ் ஆடணும். வாங்க பிடிக்க போறோம். 2 செப்படம். என்ன யாருமே ஆடல. ரைட், இவங்க ஆடாதனால உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. பரவாயில்லையா? பிரைஸ் வேணாமா? அவங்க மிகப்பெரிய டான்சர், நல்லா தெரிஞ்சு போச்சு. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வின்னர் எனக்கு பிரைஸ் கொடுங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லா போனா நம்முடைய ஹோம் மினிஸ்டர்ல இன்னைக்கு வந்து சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப காம் டைப்பா இருந்தாங்க அரவிந்த் மாதிரி, கடைசியில வந்து வின் பண்ணிட்டாங்க. சுமதி மேடம், யூ ஆர் த வின்னர் டுடே. Thank you. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவங்களுக்கு ஹாய். அது மட்டும் இல்லாம யூ ஆர் த ஹோம் மினிஸ்டர். உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக அழகிய பட்டு புடவை. அப்படி போட்டுங்க.
ரைட், நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு ரன்னர் வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே வந்து நான் காலேஜ் பேரை தப்பா சொல்லிட்டேன். அவங்க மனசுல இருக்கிற ஹேய் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காலேஜ் பேரை நீ தப்பா சொல்லுவேன் அப்படி சொல்லி பயங்கரமா பொங்கி எழுந்தாங்க. அவங்கதான் இன்றைய ரன்னர் உமா மகேஸ்வரி மேடம். யூ ஆர் தி ரன்னர் டுடே. ஒரு ஹாய் அவங்களுக்கு. ஹாய்மா. உங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக. அப்படி போட்டுங்க. வரேம்மா. சூப்பர். என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அங்க பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நானும் தான். சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் சரி. சூப்பரா டான்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாட்டேன்னு சொல்லிட்டு மேம் அவங்க இங்க இன்னொருத்தவங்க இவங்க அடேங்கப்பா நான் டான்ஸ் பயங்கரமா டான்ஸ் கைத்தட்டி எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் சொல்லி நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் காமெடி ஷோஸோட சந்திக்கும் வரை தச்சம் ஹோம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம்.